உலகத்தில் நம்ம குழந்தையாக பிறக்கிறப்போ நம்ம லேர்ன் பண்ணுறோம் ஒரு அப்சர்வராக இருந்து தான். அதே அப்சர்வேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி தான் ஸ்கூலில் இருக்க சப்ஜெக்ட்ஸை நம்ம பார்க்கணுன்னு சொல்கிறோம். அப்படி பார்க்குறப்போ நம்ம எண்ணங்களாக இருக்கிறப்ப பார்க்குறோம். எண்ணங்களில் மேனிஃபெஸ்ட் பண்ணி தான் நம்ம மாசை உருவாகுது, எண்ணங்கள்ல இருந்து தான் மாசு உருவாகுதுன்னு சொல்கிறோம். அப்போ எல்லா எண்ணங்களையும் நம்ம எடுத்துக்கிறது இல்லை, தேர்ந்தெடுக்கப்பட்ட எண்ணங்களை தான் செயலாக்குறோம், திங்கிங் கொண்டு வரோம். அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்குவன்சி இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் தொகுத்து தான் இப்போ கிட்னி உருவாகணுன்னா அதுக்கேற்ற அலைகள் எண்ணங்கள் அந்த அலைகள் தொகுத்து தான் அந்த எனர்ஜி தொகுத்து தான் மாஸ் ஆகிறப்ப அது கிட்னி செய்கிற ஃபங்க்ஷன்ஸ் செய்ய முடியும். அப்போ அந்த மாஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த செல் என்ன செய்யணுன்றதுக்கான வேவ்ஸ் தான் அது கூட கனெக்ட் ஆகுது. அந்த வேவ்ஸ் அடுக்கப்படுற விதத்தில் அந்த பொருள் உருவாகுதுன்றது நமக்கு தெரியுது, அந்த ப்ரொசீஜர் ஃபார்ம் ஆகுதுன்னு தெரியுது. அப்போ நம்ம வேணும்னு நினைக்கிறப்போ, எண்ணங்களால் நினைக்கிறப்போ, எண்ணங்கள் கூட அந்த வேலையை செய்யறதுக்கான அது மாசாகிறதுக்கான விஷயமும் சேர்ந்து நம்மக்கிட்ட வருது, அந்த ப்ரொசீஜரும் ப்ராசஸும் சேர்ந்து தான் வருதுன்னு நமக்கு புரியுது. எண்ணங்களாக இருக்கிறப்ப அது ப்ராபபிலிட்டியாக இருக்குது, அதில் ஒன்று செலக்ட் பண்ணி நம்ம பாசிபிலிட்டியாக மாற்றுறப்போ நம்ம கண்ணுக்கு நேராக என்ன தேவையோ அதை ஒன்று நம்ம படைக்கிறவங்களாக மாற்றுறோம். அந்த அப்சர்வராக இருக்கிறப்போ நம்ம செலக்ட் பண்ணுறவங்களாக மாறுறோம். அந்த செலக்ட் பண்ணுறப்போ பல ரியாலிட்டியிலேருந்து ஒரு ரியாலிட்டியை எடுத்து நமதாக்கிக்கிற ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம். இந்த மாதிரி நம்ம படிக்கிறப்போ ஒரு அப்சர்வராக இருந்து அந்த கொடுக்கப்பட்ட விஷயத்தை நம்ம பார்க்கும்போது நம்ம அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு செய்தவங்க, சயின்ஸில் வர்றதை சொல்லியிருக்கவங்க, அவங்க எந்த ஃப்ரீக்குவன்சியில் இருந்தாங்களோ அந்த ஃப்ரீக்குவன்சிக்கே நம்ம போகிறோம். அவங்களுக்கு எந்த இடத்துல இருந்து எந்த ஃப்ரீக்குவன்சிலேருந்து ஒரு விஷயம் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சதோ, எந்த ஃப்ரீக்குவன்சிலேருந்து அந்த அலைகள் எந்த ப்ரொசீஜரோடு அந்த மாஸ் ஆக ஆரம்பிச்சதோ, ஒரு கண்டென்ட் ஆக ஆரம்பிச்சதோ, அதனோட தொடர்ச்சியாக நம்ம மாறுறப்போ ஏற்கனவே வந்த கண்டென்ட்டை நம்ம 100% புரிஞ்சுக்கணும், ஆழமாக புரிஞ்சுக்கணுன்றப்போ அந்த கண்டென்ட்டினோட க்ரௌனாக அடுத்த விஷயம் வர்றதுக்கான வாய்ப்பும் ஏற்படுது. இதை நம்ம எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தட் கண்டென்ட்டு, அந்த ஒரு ப்ரொசீஜர்னோட எக்ஸ்டென்ஷன் அடுத்து பூமியில் வர்றதுக்கு நம்ம காரணமாக, க்ரியேட்டிவிட்டி வர்றதுக்கு காரணமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். நம்ம இந்த அப்சர்வர் மெத்தடில் படிச்சுட்டு வர அத்தனை குழந்தைங்களும் ஐன்ஸ்டீனாக இருக்கணுன்றப்போ, அது அவங்க படைப்பு திறன் அத்தனை குழந்தைங்களும் எடிசனாக இருந்து படைத்தாங்கன்னா இந்த டைவர்சிட்டியோடு இந்த பூமி எவ்வளோ நிரம்பிய தன்மையோடு இருக்கும், ரிச்னஸோடு இருக்கும்ன்றது நமக்கு புரியுது. மனமும் வளமாக, பொருட்களும் வளமாக, சொசைட்டியும் வளமாக இருந்ததுன்னா எப்படி இருக்கும்னு நம்ம புரிஞ்சிக்க முடியுது. மேனிஃபெஸ்டேஷனில் வேவ்ஸ் மாஸ் ஆகுது, நம்ம எண்ணங்கள் பொருட்களாக மாறுது, நம்ம காக்னிஷன் மாறுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம்.